ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டெல்லி ட்ரிப்போட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் லாஸ்ட் பார்ட் வீடியோ. இதோட நம்ம ட்ரிப்பு போன வீடியோ எல்லாமே முடிஞ்சுது. நேற்று வந்து தாஜ்மஹால் எல்லாம் பார்த்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வச்சு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது தாஜ்மஹால் போனீங்க அப்படின்னா ரெண்டே விஷயம் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஒன்று, அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, தாஜ்மஹால்குள்ளே என்ட்ரி ஆகும்போது கையில் எந்த ஒரு பேக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க. தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு செக்கிங் நிறையா இருக்கும். பேக்லாம் செக் பண்ணோங்க அப்படின்னா தனியாக அதுக்கே டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால் அதேமாதிரி டிக்கெட்டும் அங்கே போய் வாங்கினீங்க அப்படின்னா பெரிய க்யூவே நிற்கும். ஸோ அதனால் டைம்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஆன்லைனில் டிக்கெட் ஃபஸ்ட்டே வாங்கிக்கோங்க. ரெண்டாவது வந்து கையில் பேக் எதுவுமே உள்ளே கொண்டு போகாதீங்க. அப்படின்னா நம்ம ஈஸியாக சீக்கிரமாக உள்ளே போயிடலாம். நேற்று வந்து உள்ளே போய் சுற்றி பார்த்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க. யமுனை நதிக்கரையோரம் தான் இந்த தாஜ்மஹால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 or 4 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தால் தான் அடுத்தது ஆக்ரா ஃபோர்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் ஆக்ரா ஃபோர்ட் பார்க்கலாம் அப்படி சொல்லி வந்தாச்சு. அங்கேயும் அப்படி தான், அந்த கோட்டைக்கு முன்னாடி குளம் வந்து இருந்தது, முதலைகள், அதுக்கப்புறம் என்னென்னா நிறையா காட்டு விலங்குகள் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு கைடு வந்து சொல்லிகிட்டு இருந்தார் ஒருத்தர்கிட்ட. நாங்கள் வந்து கைடு யாரையுமே அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டு போகும். அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிறது ரொம்ப உண்மையாக இருக்குமா அப்படின்னும் தெரியாது. அது இல்லாமல் அவங்க கைடு சொல்கிறது வந்து ஓரளவுக்கு தான் நம்மளால் கவனிக்க முடியும். அதுக்கு மேலே நம்மளால் கவனிக்கவும் தோணாது. இதுனா நம்ம இஷ்டப்படி எங்கேனாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கைடு வந்து அரேஞ்ச் பண்ணல. அந்த நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து மற்ற நம்ம கைடு வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது நான் கேட்டேன், ஸோ எதிரிகள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கோட்டைக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா கோட்டைக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்னதாக ஒரு குளம் வச்சுருக்காங்க. அதில் இந்த முதலைகள், அதுக்கப்புறம் காட்டு விலங்குகள் நிறையா இருக்குமா. ஸோ அதனால் அதை தாண்டி அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்னாங்க. கோட்டையும் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா பல ஏக்கர் கணக்கில் உள்ள இடமா தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றையும் தாண்டி போகும்போது எல்லாமே அவ்வளோ ஹைட்டான பில்டிங் தான். நார்மலாக இப்போ நம்ம வந்து பில்டிங்லாம் பார்க்குறோம், அப்பார்ட்மெண்ட் எல்லாமே 30 மாடி 40 மாடின்னு பார்க்குறோம். ஆனால் 300-400 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் ஒவ்வொரு பில்டிங்கும் கட்டினது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ரெட் ஸ்டோனை வச்சு தான் கட்டியிருந்த மாதிரி இருந்தது. ஃபுல்லாக ரெட் கலர் பில்டிங்காக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்னதாக இந்த மாதிரி நிறைய பில்டிங் இருந்தது. எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, தாஜ்மஹால் தான் க்ளீனாக இருக்குது, ஆனால் தாஜ்மஹால் போகிற வழி எல்லாமே நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு. நானும் இதை பர்சனலாக ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா, டெல்லி வந்து சுற்றி பார்க்கும்போது எல்லா இடமே நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக ரோட்டில் நடக்கிறது கூட நல்லா நீட்டாக தான் இருந்தது. ஆனால் வந்து ஆக்ரா அப்படி கிடையவே கிடையாது. ஆக்ராவில் ரோட்லலாம் நடந்து போனால் எங்கே பார்த்தாலும் ஒரே புளிச் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக நார்த் இந்தியாவுக்குள்ள எங்கே வந்தாலும் இந்த மாதிரி புளிச்சாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் தான் இருந்தது. அதே மாதிரி ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு வர்ற வழியும், நடந்து வந்துட்டு இருக்க வழியும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருந்தது. ஆனால் கோட்டைக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ஆக்ரா ஃபோர்ட்டில் என்ன அப்படின்னா, மெயினாக தாஜ்மஹால் வந்து நம்மளுக்கு ஷாஜஹான் தான் கட்டினார் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து மக்களோட வரி பணத்தை அதிகமாக செலவு பண்ணி அந்த தாஜ்மஹால் கட்டினார். என்னமோ 8,000 crore வந்து செலவு பண்ணி கட்டினதா அப்போவே. இப்போ உள்ள மதிப்புக்கு 8,000 கோடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பணத்தெல்லாம் செலவு பண்ணி அப்படி ஒரு பில்டிங் கட்டினதுனால அவருடைய பையன் அவுரங்கசீப்க்கு வந்து கோவம் வந்து அவங்க அப்பாவையே வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த ஆக்ரா ஃபோர்ட்டில் ஒரு இடத்துல தான் அடைச்சி வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. நிறைய பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேயும் உள்ளே வந்து நிறைய பிளேஸ் உள்ளே இருந்துச்சு. எதில் அடைச்சி வச்சுருக்காங்க அதெல்லாம் தெரியல. எங்கள் மாமா தான் ஒவ்வொன்றையாக போய் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க, இதுக்குள்ளே இருக்கும் அதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கேருந்தே நீங்கள் கட்டின தாஜ்மஹாலை பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்க பையன் வந்து ஷாஜஹான்கிட்ட சொன்னதாகவும், அதனால தான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் தெரியுது அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இன்னொன்று, தாஜ்மஹால் வந்து ஃபுல்லாக ஒயிட் மார்பிளில் கட்டியிருந்தாங்க இல்லையா? அவர் வந்து ஷாஜஹான் வந்து இன்னொரு பிளானும் பண்ணாராம். என்ன அப்படின்னா, ஃபுல்லாக வந்து பிளாக் மார்பிளில் இதே மாதிரி இன்னொரு பில்டிங் கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணாராம். பிளாக் அப்படின்னாலே நம்மளுக்கு துக்கத்தை தானே குறிக்கும். ஸோ அதனால் மும்தாஜ் இறந்த துக்கத்தை இது பண்ணுறதுக்காக இன்னொன்று இதே மாதிரியே ஒரு பிளாக் மார்பிளில் ஃபுல்லாக ஒரு பில்டிங் கட்டணும்னு பிளான் பண்ணாராம். இதுக்கே ஆல்ரெடி இவ்வளோ செலவு பண்ணிட்டீங்க, இன்னொரு பில்டிங் கட்டினா இன்னும் அதிகமாக செலவாகும், அதுக்காண்டியே தான் அவங்க பையன் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காரு அப்படி சொன்னாங்க. அவர் வந்து இறக்குற வரை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்ரா ஃபோர்ட்டில் தான் ஒரு இடத்துல அவரை அடைச்சி வச்சுருந்தாங்களாம்.
ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேஸ் வழியாக தான் அவர் வந்து அங்கே இருக்கிற தாஜ்மஹாலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படி சொல்லிட்டு வந்து கைடு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஷாஜஹான் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடி இங்கேருந்து ஆல்ரெடி மும்தாஜ் வந்து அந்த தாஜ்மஹாலுக்குள்ளே தானே அவங்கள அடக்கம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஷாஜஹானையும் அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருடைய கல்லறையும் பார்த்தீங்கன்னா உள்ள தாஜ்மஹாலுக்குள்ளே தான் இருக்குது. 2 பேருடைய கல்லறையும் அங்கே தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது தாஜ்மஹாலோட வியூ அவ்வளோ சூப்பராக இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ அங்கே எல்லாம் சுற்றி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சின்னதாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கடை பக்கம் வந்தோம். நம்ம டெல்லியில் சரோஜினி மார்க்கெட் போயிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஏதாவது மார்க்கெட் இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தோன்னா இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சும்மா அப்படி வெளியே வந்து டீ குடிச்சிட்டு அப்படி மோமோஸ் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு இங்கே தான் ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் 6:30க்கு நம்மளுக்கு ட்ரெயின். ஸோ அதனால் அவசரமாக வேகமாக வந்து ஹோட்டலில் உள்ள எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ரெயின் வந்து சீக்கிரம் வந்துடும், 6:30 டைம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப அவசரமாக நாங்கள் வந்தோம். ஆனால் ட்ரெயின் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் டிலே தான், 1.5 hours கிட்ட டிலே. ஸோ 1.5 மணி நேரம் ரயில்வே ஸ்டேஷனில் சும்மா தான் இருந்தோம். இது தெரிஞ்சால் கொஞ்சம் ஸ்லோவாவது பொறுமையாக வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தோம். இங்கே வந்து இப்போ நைட்டு 6:30க்கு ஏறணும் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் 5:30 இல்லைனா 6க்குள்ளே நம்ம வந்து மும்பையில் வந்து ரீச் ஆயிடலாம். 1 day ட்ராவல் தான், கரெக்டாக 24 hours ட்ராவல் தான் இருக்கும் நம்மளுக்கு ஆக்ரா டு மும்பை. எங்களுக்கு வந்து கோச் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கோச்சாக கிடைக்கல. அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட் 4 பேருக்கும் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் கிடச்சிது, ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் அடுத்த கம்பார்ட்மெண்ட் கிடச்சிது. அதனால சீட் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. எதுவுமே லோயர் வேறு கிடைக்கவே இல்லை, எல்லாமே மிடிலும் அப்பரும் தான் கிடச்சிது. அதனால ட்ராவல் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண முடியல. சும்மா எல்லாரும் அங்கங்கே ஒவ்வொருத்தர் உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்குலாம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ட்ரெயின் ட்ராவலில் வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ட எஃபெக்ட் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு, நல்லா சளி பிடிச்சிட்டு ட்ரிஷன் அப்பாவுக்கும் நல்லா சளி பிடிச்சிருச்சு. அப்புறம் ஒரு 1 day ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம மும்பை வந்தாச்சு. மும்பையிலேருந்து நாங்கள் இருக்கிற பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணி வர கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஸோ நைட்டு 12:30 கிட்ட தான் வீட்டுக்கே வந்து சேர்ந்தோம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். கொஞ்சம் தள்ளி ஓடிவாங்க, அந்த லைன் வர வேகமா ஓடுங்க. போறாங்களா இந்த கை தப்பா சுத்திட்டோமா, இந்த கையில